நம்ம வந்துட்டு இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.1 அண்ட் 4.2 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். 4.1 ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்று அப்புறம் ஃபோர்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டயக்ராம் யூஸ் பண்ணிக்கணும். பென்சில் யூஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஆங்கிள் 1 எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல், அதனால ஆங்கிள் 140 போட்டோம். ஆங்கிள் 2 கண்டுபிடிக்கணும்னா ஆங்கிள் 1 + ஆங்கிள் 2 = 180 டிகிரி. இப்போ நம்ம ஆங்கிள் 1 கண்டுபிடிச்சோம்ல, ஆங்கிள் 1ஓட வேல்யூ என்ன 140 + ஆங்கிள் 2 = 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் 2 = 180 டிகிரி - 140. அப்போ ஆங்கிள் 180 - 140, அப்போ ஆங்கிள் 2 = 40 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 3 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆங்கிள் 3 கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா இந்த 150 ஆங்கிள் 3ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிள் 3 இது 150. அப்போ என்ன பண்ணணும், ஆங்கிள் 3 + 150 டிகிரி = 180 டிகிரி. ஆங்கிள் 3 = 180 டிகிரி - 150 டிகிரி. அப்போ ஆங்கிள் 3 = 30 டிகிரி. ஆங்கிள் 3 = 30 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் 4 கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் 4க்கு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா ஆங்கிள் 2 + ஆங்கிள் 3 + ஆங்கிள் 4 = 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் 2 என்ன அப்படின்னா 40 டிகிரி கண்டுபிடிச்சிருந்தோம். ஆங்கிள் 3 என்னென்னா 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஆங்கிள் 4 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 180 டிகிரி. இது ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணால் 70 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் 4 = ஆங்கிள் 180 டிகிரி. ஆங்கிள் 4 = 180 டிகிரி - 70 டிகிரி. அப்போ ஆங்கிள் 4 = 110 டிகிரி, 110 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் ஆஃப் எக்ஸுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். இங்கே ஆங்கிள் 4 + ஆங்கிள் எக்ஸ் = 180 டிகிரி தான். அதே மாதிரி தான் 180 டிகிரி தான். அப்போ ஆங்கிள் 4 இருக்குல்ல, ஆங்கிள் 4ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 1110 டிகிரி ப்ளஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ 180 டிகிரி. அப்போ எக்ஸ் = 180 டிகிரி - 110 டிகிரி. அப்போனா 180ல் 110 போச்சு அப்படின்னா 70 டிகிரி. அப்போ அதையும் பாக்ஸ் போட்டு காமிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு சம் வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிடணும். நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஆங்கிள் 1 கண்டுபிடிச்சோம். ஆங்கிள் 1 என்ன கண்டுபிடிச்சோம் 140 டிகிரி. ஆங்கிள் 2 கண்டுபிடிச்சோம். ஆங்கிள் 2ஓட டிகிரி 40 டிகிரி. ஆங்கிள் 3 கண்டுபிடிச்சோம். ஆங்கிளோட 3ஓட டிகிரி 30 டிகிரி. ஆங்கிள் 4 கண்டுபிடிச்சோம், அதோட டிகிரி 110 டிகிரி. ஆங்கிள் எக்ஸ் கண்டுபிடிச்சோம், அது 70 டிகிரி. இந்த மாதிரி எழுதி பென்சிலில் பாக்ஸ் போடுறது மிக சிறந்தது. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிச்சிடணும். இப்போ நம்ம அதிலே செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே இதில் செகண்ட் ஒன் பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி. இந்த எக்ஸுக்கு வேல்யூ, இந்த டியோட வேல்யூ 24 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ 48 டிகிரி. ஓகேவா, இப்போ இது எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சம் போடலாம் வாங்க. எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம், பென்சிலில் வந்துட்டு டயக்ராம் வரைவோம், டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் போட்டுக்கணும். இது செகண்ட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ சொல்யூஷன் போட்டுக்கிறோம். சொல்யூஷன் போட்டால் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் நம்ம அந்த சம் போட்ட மாதிரி ஆங்கிள் 1 கண்டுபிடிச்சோன்னா அதே ஆங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல். அப்போ ஆங்கிள் 1 = 48 டிகிரி. ஆங்கிள் 1 = 40 டிகிரி. இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவல் தான், இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவல் தான்.
அதனால் ஆங்கிள் 1 = 48 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 3 தான் கண்டுபிடிக்கணும். இந்த 3 கண்டுபிடிக்கணும், இங்கே எக்ஸு. அப்போ ஆங்கிள் 3 = என்ன பண்ணுவோம், இந்த 24 சேர்த்துக்கணும், 1 சேர்த்துக்கணும். அப்போ ஆங்கிள் 1 + 24 + 44 124 1 ஆங்கிள் 1 + 24 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு √3 கண்டுபிடிக்கிறோம். √3 இல்லை ஆங்கிள் 3 எப்படி சொல்லிக்கலாம். இப்போ 180 டிகிரி. ஆங்கிள் 1 கண்டுபிடிச்சோம் 48 + 24 டிகிரி ப்ளஸ் √3 = 180 டிகிரி. 48 24 பண்ணோம் 12 5 72. இப்போ 72 டிகிரி ப்ளஸ் √3 = 180 டிகிரி. √3 = 180 டிகிரி மைனஸ் 72 டிகிரி. √3 = 108 டிகிரி. 4ம் அதே தான், 4ம் அதே தான். அப்போ இந்த 3 ஈக்குவல்னா அப்போ இங்கே இந்த ஆங்கிள் தானே இங்கேயும் இருக்குது. அப்போ ஆங்கிள் 4ம் இதே தான். இப்போ 180 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிள் 5 கண்டுபிடிப்போம். கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஆங்கிள் 5 = √3 + 5 என்ன சொல்கிறாங்க, √3 + √5 = 180 டிகிரி. அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுவும் ஈக்குவல், கரெக்டாக, இதுவும் ஈக்குவல். அப்போ இது ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணி 180 டிவைட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, கரெக்டு தானே. இது ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணி 180 டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அதனால் பண்ணுறோம். அப்போது √3 + 5 = 180 டிகிரி. √3யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் 108. √5யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் 180. √5 = 180 டிகிரி மைனஸ் 108 டிகிரி. அப்போ √5 என்னவா இருக்கும், 72 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிப்போமா. எக்ஸு வெரி சிம்பிள். எக்ஸ் என்னது, வெரி சிம்பிள். நம்ம கண்டுபிடிச்ச 3 4 5 6 அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஆங்கிள் 3 + ஆங்கிள் 4 + ஆங்கிள் 5 = எக்ஸ். ஓகேவா. அப்போ இங்கே வாங்க, நம்ம ஆங்கிள் 1 என்னது 48 டிகிரி. என்னது ஆங்கிள் 1 தேவையில்ல, 1 தேவையா, ஆங்கிள் 1 தேவையில்ல. வாங்க நமக்கு இங்கே 3 என்ன கண்டுபிடிச்சோம் 108 72 = 108 டிகிரி ப்ளஸ் 108 டிகிரி ப்ளஸ் 72 டிகிரி. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண 180யா, 180 டிகிரியா. அப்போ 8, இந்த 8 அப்படியே போடுறோம் 280. பண்ண தரலனா 8 பக்கத்தில் போட்டுக்கலாம். 108 ப்ளஸ் 180 8 288. அப்போ x = 288. இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சம்மு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேட்டியோ 1:2:3. ஃபைண்ட் த மெஷர்ஸ் ஆஃப் த ஈச் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். இப்போ த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள்னாலே 180 டிகிரி தான். ஓகேவா. அப்போ 180ஆல் 1x + 2x + 3x போடுறோம், 180 டிகிரி போடுறோம். அப்போ நெக்ஸ்ட்டு ஈச் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப வெரி ஈஸி சம்ம. நான் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கொஸ்டின் வந்துடும் கண்டிப்பாக. இப்போ எழுதுவோம் வாங்க. இப்போ நம்ம என்னன்னு எழுதுவோம், செகண்ட் ஒன் போட்டுக்கிறோம். செகண்ட் ஒன் சொல்யூஷன். ஓகேவா. 1x + 2x + 3x = 180 டிகிரி. ஏன்னா ட்ரையாங்கிள். ஓகே, ட்ரையாங்கிள்னாலே 180 டிகிரி தான். குவாட்ரிலேட்டருக்கு தான்
360 டிகிரி. ஓகேவா? ட்ரையாங்கிளுக்கு 180 டிகிரி, குவாடிலேட்டருக்கு 360 டிகிரினால ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1x plus 2x plus 3x is equal to 180 டிகிரினா இதையும் ப்ளஸ் பண்ணால் 5 plus 1 6x is equal to 180 டிகிரி. இங்கே ஏன் நம்ம எக்ஸ் க்யூபு போடல அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தால் மட்டும்தான் எக்ஸ் க்யூப் போடணும். ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ வந்துச்சுன்னா அதே சைனை தான் போடணும். மாற்றி எதுவும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப்னு போடக்கூடாது. ஓகேவா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை 6னா அப்போ என்ன வரும்? 30 டிகிரி. அப்போ எக்ஸ் 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்போது 1x is equal to 130, அப்போ 30 டிகிரி. 2x is equal to 230 60 டிகிரி. 3x is equal to 330 90 டிகிரி. ஓகேவா?